ரைட். ஓகே. இன்றைய கிளாஸ்ல பிள்ளைகள் ஒரு எம்சிக்யூ கேள்வி சம்பந்தமா பார்ப்போம். ரைட். இந்த பேப்பர்ல 33வது எம்சிக்யூ கேள்வி. பயிர் விளைபொருட்களின் முதிர்ச்சி தன்மையை துணியும் இரசாயன காரணியாக அமைவது. ரைட். அப்ப பயிர் விளைச்சலினுடைய முதிர்ச்சியை துணியக்கூடிய இரசாயன காரணியாக அமைவது எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ரைட். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பயிர் விளைச்சலினுடைய முதிர்ச்சி, பயிர் விளைச்சலினுடைய முதிர்ச்சின்னு சொன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரைட். இதுல பாருங்க பாப்போம். யாதேனும் பயிர் அதன் உடற்தொழிலியல் வளர்ச்சியை பூர்த்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பம், அதாவது பயனுள்ள ஊர் உற்பத்தியை தரும் அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ள சந்தர்ப்பம். ஒரு பயிர் அது ஒரு தாவரத்தை எடுத்தோம்னு சொன்னால் பல்வேறு விதமான அனுசேப செயற்பாடுகள் நடக்கும். ஏன்னா 7ஆம் நம்ம படிச்சிருப்போம். ஒளித்தொகுப்பு, சுவாசம், இப்படி நிறைய அனுசேப செயற்பாடுகள் வந்து தாவரங்களுக்கு கூட நடக்கும். இப்ப அந்த அனுசேப செயற்பாடுகள் மூலம் பிள்ளைகள் வந்து தாவரங்கள்ல உணவு சேமிக்கப்படும். முக்கியமாக ஒளித்தோப்பு போன்ற செயற்பாடுகள் மூலமாக உணவு சேமிக்கப்பட்டு பல்வேறு இடங்கள்ல வந்து துவக்கப்படும். அப்படியான உணவுகளை நம்ம என்ன செய்யறோம், விளைச்சல்களாக பெற்றுக்கொள்றோம் பிரதானமா. ஏன்னா அப்படி ஒரு தாவரத்துல நம்ம விளைச்சலை பெறக்கூடிய சந்தர்ப்பம் வரைக்கும் அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, அல்லது நுகர்வோர்ற யாதேனும் தேவையை ஈடு செய்யத்தக்கதாக வளர்ச்சி அடைந்துள்ள சந்தர்ப்பம். அப்போ நுகர்வோர் அல்லது அந்த உற்பத்தியை செய்யறவர் ஒரு குறிப்பிட்ட விளைவை வந்து எதிர்பார்ப்பார் தாவரத்திலிருந்து. அந்த குறிப்பிட்ட விளைச்சல் பெறப்படுகின்ற சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்தை தான் நம்ம சொல்லுவோம் விளைச்சலினுடைய முதிர்ச்சி தன்மைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த சந்தர்ப்பங்கள்ல தான் அந்த குறிப்பிட்ட விளைச்சல் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அறுவடை செய்யப்படும். சரிதானே? ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த முதிர்ச்சி சுட்டி என்று ஒன்று இருக்கு. அப்ப முதிர்ச்சி சுட்டியை வச்சுதான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் விளைச்சல்களை வந்து அறுவடை செய்வாங்க. நம்ம அதை அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம். ஓகே. அப்ப விளைச்சலினுடைய முதிர்ச்சி தன்மைங்கிற விஷயம் இதான். அப்ப முதிர்ச்சி தன்மையை வச்சுதான் என்ன செய்யறது, குறிப்பிட்ட அந்த விளைச்சலினுடைய அறுவடை வந்து மேற்கொள்ளப்படும். காரணம் பார்ப்போம். அடுத்தது பயிர் விளைச்சலினுடைய முதிர்ச்சி தன்மையை அறிந்திருப்பதன் முக்கியத்துவம் அல்லது நன்மைகள் அல்லது அவசியம், இப்படி பல்வேறு விதமாக உங்களுக்கு கேள்விகள் வரலாம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர், அதுல வந்து 9வது எஸ்ஏ கேள்வியில 2வது கேள்வி. அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்து 8வது எஸ்ஏ கேள்வியில 2வது கேள்வி. இது பாஸ் பேப்பர் வந்து இருக்கு. நீங்க பாஸ் பேப்பர் செக் பண்ணி பாருங்க. சரிதானே? அப்ப இந்த பயிர் விளைச்சலினுடைய முதிர்ச்சி தன்மை அறிந்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் சம்பந்தமாக கேள்வி வந்திருக்கு. சரிதானே? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஓகே. நம்ம இப்ப நம்ம பார்த்த கேள்விக்கு வருவோம். பாருங்க, கேள்வி என்ன? பயிர் விளைச்சலுடைய முதிர்ச்சி தன்மையை துணியக்கூடிய இரசாயன காரணியை கேட்கிறாங்க. ரைட். இப்ப ஒரு பயிர் விளைச்சல்ல முதிர்ச்சி தன்மையை துணியறதுக்காக பிரதானமாக 4 காரணிகள் வந்து கருத்தில் கொள்ளப்படும். சரிதானே? அப்ப அதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் பௌதிக காரணிகள். பௌதிக காரணிகள்னு சொல்லும் பொழுது இதுல வந்து தண்ணீர்ப்பு, அந்த குறிப்பிட்ட விளைச்சலினுடைய தண்ணீர்ப்பு, அதே மாதிரி நிறை, அதே மாதிரி நீளம், அந்த விளைச்சலுடைய நீளம், அதே மாதிரி அந்த விளைச்சல்ல மென்மைத்தன்மை, கடினத்தன்மை, அதே மாதிரி தோலினுடைய நிறம், அந்த விளைச்சலுடைய தோலின் நிறம், அதே மாதிரி இலை அமைப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட விளைச்சலுடைய முதிர்ச்சி தன்மையை துணியக்கூடிய பௌதிக காரணிகள். பௌதிக காரணிகள் சொல்லும் பொழுது தண்ணீர்ப்பு அல்ல சாரடத்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிறை, நீளம், மென்மைத்தன்மை, கடினத்தன்மை, தோலினுடைய நிறம், அதே மாதிரி இலையமைப்பு. ஸோ அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் பௌதிக காரணிகள். இரண்டாவது வந்து பாருங்க இரசாயன காரணி. பயிர் விளைச்சலுடைய முதிர்ச்சி தன்மையை துணியக்கூடிய காரணிகள்ல இரசாயன காரணிகள். இரசாயன காரணிகள்னு சொல்லும் பொழுது பாருங்க பிள்ளைகள், இதுல வந்து அமில அடக்க அளவு, எவ்வளவு அமிலம் அந்த குறிப்பிட்ட விளைச்சல் அடங்கி இருக்கின்ற விஷயம், அதே மாதிரி pH பெருமானம், எண்ணெய் அளவு. பொதுவாக இரசாயன காரணிகளை துணியறதுக்காக வந்து ஒரு சில உபகரணங்கள் வந்து பயன்படுத்தப்படும். ஏன்னா மானிகள் பயன்படுத்தப்படும். அதே மாதிரி நம்ம பின்ன அடுத்தடுத்துல பார்க்கலாம். இரசாயன காரணிகள்ல அமில அடக்க அளவு, pH பெருமானம், எண்ணெய் அளவு, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த கரையத்தக்க மொத்த கரையத்தக்க திண்ம பாத்திரத்தினுடைய அளவு, இதையும் நம்ம சொல்லலாம். அப்ப இதுவும் வந்து இந்த ரசாயன காரணிகள் வந்துட்டு வரும். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் காலமும் இதுல செல்வாக்கு செலுத்துது. ஏன்னா இப்ப குறிப்பிட்ட விளைச்சல் தோன்றி எவ்வளவு காலம் போயிருக்கு, அதுக்கு பிறகு அறுவடை செய்வாங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்த வாழைப்பழங்கள் நம்ம சொல்லலாம். ஏன்னா 13 வாரங்கள், 12 வாரங்கள், இப்படி அது போகும். தேவைக்கு ஏற்ற மாதிரி அறுவடை செய்யப்படும். ஒவ்வொரு வகையான வாழைப்பழங்களுக்கு ஏற்ற மாதிரி அறுவடை காலம் வந்து வித்தியாசப்படும். அப்ப இதுல வந்து காலமும் செல்வாக்கு செலுத்து. பாருங்க, வயது பூர்த்தி அடைந்திருத்தல், குறிப்பிட்ட வயது வந்து பூர்த்தி அடைஞ்ச பிறகு அறுவடை செய்வாங்க. அதே மாதிரி பூக்கள் தோன்றிய பின்னர் கழிந்துள்ள நாட்கள் இன்னைக்கு அந்த குறிப்பிட்ட விளைச்சல்ல பூ உருவாகி எவ்வளவு நாட்கள் போயிருக்கு என்றதை வச்சு அதுல முதிர்ச்சி வந்து தீர்மானிக்கப்படும்.
4வது காரணிகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் உடற்றொல்லியல் தன்மை. 4வது வந்து உடற்றொல்லியல் தன்மை. சோ இந்த உடற்றொல்லியல் தன்மைன்னு சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட விளைச்சலிருந்து வெளியிடக்கூடிய சுவாச வீதம், அதே மாதிரி உற்பத்தி ஆகக்கூடிய எத்திலீன் அளவு, அப்ப இதெல்லாம் வந்து உடற்றொல்லியல் தன்மைக்கு வரும். சோ இந்த 4 காரணிகளும் தான் என்ன செய்யுது, இந்த பயிர் விளைச்சல முதிர்ச்சி தன்மையை துணியக்கூடிய காரணிகளாக இருக்கு. ரைட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, அதையும் பார்ப்போம். பாருங்க, அறுவடைக்கு பிந்திய இழப்பு நிகழ்றதுல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள். இப்ப இந்த 2 விஷயத்துல தான் நிறைய பேர் குழம்புற. சோ அதுக்காக தான் இதை நம்ம எடுத்து பார்ப்போம். அந்த குழம்பவானம் நம்ம ஏற்கனவே பார்த்தது முதிர்ச்சி தன்மையை துணியக்கூடிய காரணிகள். ஆஹ் இப்போ நம்ம பார்க்க போறது அறுவடைக்கு பிந்திய இழப்பு நிகழ்றதுல வந்து செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள். இந்த அறுவடைக்கு பிந்திய தாவரங்கள்ல வந்து அறுவடைக்கு பிந்திய இழப்புகள் வந்து பல்வேறு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். நீங்க படிச்சிருப்பீங்க. அறுவடை செய்யும் பொழுது, கொண்டு செல்லப்படும் போது, களஞ்சப்படுத்தப்படும் போது, அதே மாதிரி பொதி செய்யும் போது, சுத்தப்படுத்தும் போது, இப்படி அதே மாதிரி சந்தைப்படுத்தும் போது, இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல வந்து அறுவடைக்கு பிந்திய இழப்புகள் ஏற்படும். இந்த அறுவடைக்கு பிந்திய இழப்புகள் ஏற்படுறதுல வந்து 2 விதமான காரணிகள் வந்து செல்வாக்கு செலுத்தும் முக்கியமாக. அதுல முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அறுவடைக்கு முந்தைய காரணிகள், 2வது அறுவடைக்கு பிந்திய காரணிகள். சரிதானே? அறுவடைக்கு முந்தைய காரணிகள்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல கீழே தந்திருக்கேன் பாருங்க. நிலத்தை அல்லது களத்தை தெரிவு செய்தல், பயிர் தெரிவு செய்தல் தொடக்கம் விளைச்சலை அறுவடை செய்தல் வரையில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகளை தான் அறுவடைக்கு முந்தைய காரணிகள் சொல்லுவோம். அதாவது அந்த குறிப்பிட்ட தாவரத்தை நம்ம நாற்றத்துக்காக ஆயத்தமான சந்தர்ப்பத்திலிருந்து விளைச்சல் பெறப்படக்கூடிய அல்லது அறுவடை செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பம் வரையிலான அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நிகழக்கூடிய இழப்புகள் தான் வந்து அறுவடைக்கு முந்தைய இழப்புகள்னு சொல்லுவோம். அப்ப அந்த இழப்புகள்ல வந்து அறுவடைக்கு முந்தைய காரணிகள் வந்து பங்களிப்பு செய்யும். சரிதானே? ரைட். அதே மாதிரி அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் நிகழ்றதுல 2 காரணி செல்வாக்கு செலுத்து. இந்த அறுவடைக்கு முந்தைய காரணி, 2வது அறுவடைக்கு பிந்திய காரணி. இந்த அறுவடைக்கு பிந்திய காரணிகள் பிள்ளைகள் 3 விதமாக அது பிரிக்கலாம். அறுவடைக்கு பிந்திய இழப்புகள் நிகழ்றதுல செல்வாக்கு செலுத்தக்கூடிய அறுவடைக்கு பிந்திய காரணிகளை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. முதலாவது சூழல் காரணிகள். சூழலில் இருக்கக்கூடிய காலநிலை நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் விளைச்சல்ல அறுவடைக்கு பிந்திய இழப்புகள் வந்து ஏற்படும். பாருங்க, இதுல வந்து வெப்பநிலை செல்வாக்கு செலுத்துது, சாரீரப்பதன், வலியினுடைய கட்டமைப்பு. சரிதானே? ஆக்சிஜன் இருக்கா இல்லையான்ற அந்த விஷயம். ரைட். 2வது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உடற்றொழிலியல் காரணிகள். அப்ப இதுல வந்து எத்திலீன் உற்பத்தி, வளர்ச்சியும் விருத்தியும், அதே மாதிரி ஆவி ஈர்ப்பு, தாவர நடக்கக்கூடிய சுவாசம், அப்ப இப்படியா தாவர விளைச்சல் நடக்கக்கூடிய சுவாசம், இப்படியான காரணிகள் வந்து உடற்றொழிலியல் காரணிகள் வருது. அதே மாதிரி உயிரியல் காரணிகள் இருக்கு. ஏன்னா உயிரியல் காரணிகள் பார்த்தோம்னு சொன்னா பூச்சி விடைகள், நுண்ணங்கிகள், அப்ப இதனுடைய செல்வாக்கு வந்து இதுல இருக்கு. சரிதானே? ஆகவே நம்ம ஆரம்பத்துல பார்த்தது வந்து பயிர் விளைச்சல்ல முதிர்ச்சி தன்மையை துணியக்கூடிய காரணிகள். இப்ப நம்ம பார்த்தது அறுவடைக்கு பிந்திய இழப்புகள்ல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் 2ஆ பிரிச்சுக்கிறோம். அறுவடைக்கு முந்தைய காரணி, அறுவடைக்கு பிந்திய காரணி. இல்ல இந்த அறுவடைக்கு முந்தைய காரணி சம்பந்தமாகவும் அதே மேல் நம்ம பார்த்தோம் தானே, இந்த இருக்கிற அறுவடைக்கு முந்தைய காரணிகள். இந்த அறுவடைக்கு முந்தைய காரணிகள் சம்பந்தமாகவும் பாஸ் பேப்பர்ல கேள்வி வந்திருக்கு. 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல 5வது எஸ்ஏ கேள்வி மோலாக்களை செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி 2023 6வது எஸ்ஏல மோலாவது கேள்வி. அப்ப இந்த பாஸ் பேப்பர் கேள்வியில கொஞ்சம் பாருங்க, சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். ஏசே டவுட்டில் இருந்தால் நீங்க என்னைய கான்டாக்ட் பண்ணலாம். சரிதானே? ரைட். ஓகே, அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ரைட். அதே மாதிரி அறுவடைக்கு பிந்திய காரணிகள் நம்ம இப்ப பாத்துக்கிறோம். சரிதானே? அப்ப எவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். சோ இது கொஞ்சம் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கொள்ளும். சிம்பிளான விஷயம் தான், ஆனா கேள்வியில் வரும். சரியா? ரைட். அப்ப இதை நமக்கு இந்த எம்சிக்கு கேள்விக்கு வருவோம். விளைபொருளை முதிர்ச்சி தன்மை துணியக்கூடிய இரசாயன காரணின்னு சொல்லும் பொழுது தண்ணீர்ப்பு பார்த்தோம்னு சொன்னா நம்ம இப்பதான் பார்த்தோம்னா ரைட், தண்ணீர்ப்புங்கிறது அது ஒரு பௌதிக காரணி, சோ வராது. அதே மாதிரி கடினத்தன்மை, மென்மைத்தன்மை என அப்ப அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பௌதிக காரணி, மென்மைத்தன்மை, கடினத்தன்மைங்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்து எத்திலீன் அளவு. அப்ப எத்திலீன் உற்பத்திங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னால் உடற்றொழிலியல் தன்மைக்கு வருமானா, ஆகவே அது இரசாயன காரணி இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணெய் அளவு, அந்த குறிப்பிட்ட விளைச்சல் இருக்கக்கூடிய எண்ணெய் அளவுங்கிறது இரசாயன காரணிக்குள்ள வரும். சரியா? எண்ணெய் அளவு வேணா. ரைட். ஆகவே நமக்கு இரசாயன காரணி தான் கேள்வி. ஸோ 4th ஆன்சர். எடுத்த உடனே என்ன பார்த்த உடனே ரைட் இதான் ஆன்சர் என்று சூஸ் பண்ணி போக கூடா. 5 விடைகளையும் பார்க்கணும். ஏன்னு சொன்னா உண்டை விட இன்னொன்று பெஸ்டான ஆன்சர் இருக்கு. ஏன்னா ஏலவில்ங்கிறது அதுதான். அதிகமான எம்சிக்யூ கேள்வி செய்யற நேரம் உங்களுக்கு என்ன செய்யும், இது சம்பந்தமான நாலேஜ் கொண்டு வரும். சரிதானே? அதுக்காக தான் அதிகமா கேள்வி செய்யணும். தியரியை மட்டும் அப்படியே படிச்சு கொண்டு இருக்காம கேள்விகள் வந்து அதிகமா செய்யணும். கேள்வி செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி தான் தியரியும் வந்து கிளியர் ஆகும். நம்ம தியரியா படிக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி கேள்வியாக மாறுதுங்கிறது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட். அடுத்து வந்து சுவாச வீதம். அப்ப சுவாச வீதம்ங்கிறது வந்து உடற்றொழில் தன்மைக்கு வந்துடும். இரசாயன காரணி தான் கேள்வி. சோ தரப்பட்டியல் விடைகள்ல 4 விட. சரியா? ரைட். அது ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி தான்.
ஸோ இது கொஞ்சம் படிச்சுக்கொள்ளும் சரிதானே ரைட் அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்